ஐயோ அம்மா போற போல அடி நசுங்கிட போகுது. ஐயோ ஐயோ ஏதோ இந்த ஒரு ஐட்டமாவது நசுங்காம முழுசா இருக்கட்டுமே. அமைதி அமைதி. என்ன சாப்பாடு இது? எந்த வீட்டுக்காரி சாப்பிடுவா? பிச்சைக்காரன் கூட தூக்கி எரிஞ்சிடுவான். என்ன இழவு இது? சாம்பாரா சாக்கடை தண்ணியா? குடல குழப்புது. புரிஞ்சது இல்ல? உங்களை யார் சமைக்க சொன்னது? எங்க நம்ம சமையல்காரி? விதி. நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன். நான் வேணா வாயை மூடிட்டு சும்மா இருப்பேன். சமையல்காரி சும்மா இருப்பாளா? சரதாம் போடி. என்ன நாக்கு நீளுது அப்படின்னு உன் தொல்லை தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டா. இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன். என்னய்யா முணுமுணுக்கிற? சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா, அதுக்குள்ள போயிட்டாளே என்ன? இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம். அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும். வந்தா சமையல்காரியோட வாங்க, இல்லனா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க. போங்க. குனிஞ்சு வேலை செய்யற சமையல்காரிக்கு நான் எங்க போவேன்? குனிஞ்சுக்கிட்டே போய் தேடுறேன். என் செல்ல மகன் சின்ன பாண்டிக்காகத்தான் நான் சமையல் செய்யறேன். இல்லன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு? நினைத்ததை முடிப்பவள் நான் நான் நான். எங்க ஜாலியா சுத்திட்டு வர்றீங்க? ஜாலியா சுத்திட்டு வரல, ஜோலியா சுத்திட்டு வரேன். வா இப்படி. தெரு தெருவா அலைஞ்சு வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையான வேலைக்கார பொண்ண கொண்டாந்து இருக்கிறேன். சும்மா கிண்ணு இருக்கால. இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்ச? கள்ளிக்கோட்டை ஜமீன்ல. ஜமீனா? அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே. நான் யாரு? எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். 3 வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு, வருஷத்துக்கு 2 புடவை, மாசம் 100 ரூபாய் சம்பளம். உங்க வீடு எங்க? பின்னால பெருசா வீடு இருக்குதான். சரி சரி வந்து மிளகார. என்னங்க சிரிக்குது? வேலை செய்யும் போது சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யுது. தப்பு ஒண்ணும் இல்ல. என்ன மிளகார அரைக்க சொல்றேன். ஐயோ ஐயோ நான் எங்க இருக்கேன்? பழுத்த தக்காளி கூப்பிடுங்க. மாடி ருக்மணி நீ வாமா. திடீர்னு இருட்டான மாதிரி இருந்தது இல்ல? தம் தனனம் 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 தனனம். மாப்பிள்ளை அது இல்லம்மா, இவங்க 2 பேரு. இப்ப டிஃபன் சாப்பிடுவோம். அப்பா இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு. எப்பா சரி கட்டிய பொறுங்களே கட்டுவோம். உனக்கு யாருப்பா? எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அண்ணா என் லைன்ல கிராஸ் பண்ணாத. அண்ணே நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும். இல்ல இல்ல இளையவள தான் கட்டிப்பேன். எனக்கு தான் இளையவ. எனக்கு தான் இளையவ. மூத்தவ இளையவ. மூத்தவ இளையவ. அண்ணன் சாஞ்சிட்டாரு. இளையவன் எனக்கே தான். ஓ லைன் கிளியர். ஜாலி. என்னம்மா மாப்பிள்ளை 2 பேரையும் பிடிச்சிருக்கா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடி. மூத்த பசங்க 2 பேரையும் பிடிக்கல. கடைசி பையனை வேணா கட்டிக்கிறோம். பிரேக் பிடிக்கல அது பிடிக்கலன்ற கப்சா வரலாம் வேணா. எது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன் டிராக்டர் தள்ளி வந்த? எனக்கு இரு வரேன். மாமா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு மாமா. ஏதாவது பேச ஏன் பேச மாட்டேங்கிற? மாமா என்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தியா இல்லையா? வாயில் என்ன கொழுக்கட்டி அடிச்சுட்டேன். வாழப்பு மாமா. அப்பா இறங்கு. மாமா இறங்க கால் வலிக்கும். நீ இறங்கி என்ன இறக்கி விடு. சொல்ல விட மாட்டேங்குதுடா சாமி. இத புடி. பா பா பா. கை கொடு. இறங்கு. கை கொடு. அதுக்கு 2 கை.
வா வா. ஐயோ மாமா மாமா அது பறிச்சு கொடு மாமா. எவன் வீட்டு தோப்புன்னு தெரியலையே. ஐயோ அது கேட்ட காசு கொடுத்துக்கலாம். தூக்கு. ஐயோ மாமா. வேட்டியை மடிச்சு கட்டினா தான் தூக்க முடியும். சரி சரி சீக்கிரம் சீக்கிரம். அல்லே. சூப்பர் இல்ல? எது தேன் தானே? இல்ல என்ன முழிக்கிற? சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப்பூ எடுத்து தேன் குடிக்க சொன்னேன். எனக்கு தான் ஞாபகம் மறந்து தெரியுமில. இதை எப்படியா மறந்த? ஆமா இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுட்டு இதை வேற வாயில வச்சுட்டு ஒண்ணும் வர மாட்டேங்குது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேணாம். நான் எப்போ உங்கள்கிட்ட கடன் வாங்கினேன்? இதுதான் கடனை. இது பாரு வட்டியோட தர திருப்பி கேட்ட கிடைக்காது. எனக்கு அசலே வேணாம். ஆள ஒரு மத்தாயே. யோ சின்னபாண்டி என்ன பேரு சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? ஒண்ணும் இல்ல சும்மா செல்லமா. இப்ப நீ தப்பிச்சுட்டு ஓடினாலும் நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்துதானே ஆகணும். அவங்க பாத்துக்கிறேன். அப்படி நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை குளிக்க வந்த இடத்துல உங்க இம்சை தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜலக்கிரீட பண்ண விடுங்கடா. ஆமா கிரீட பண்ணி கிழிச்சிட்டாலும். டேய் என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது? என்ன பண்ண? தள்ளிப்போ. நான் இல்ல அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல. ஏண்டா ரெண்டு பேருமே இல்லன்னா யாரா இருக்கும்? நீங்களா தான் இருக்கும். கரெக்ட். தண்ணினே தண்ணியே சுட்டுருச்சு. இதான் ஒரே குட்டில ஒரு மாட்டேங்கிறது. நல்லா எருமாடுங்களாட்டம். சாம்பிள் காட்டுறான். ஒண்ணுதான்பா. எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சாம. எங்க அது லெட்டரா? என்ன லெட்டர்? நீ யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா போஸ்ட்மேன் ஓட கொடுக்கலாம். யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு, 1 கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான். எங்க அது? அது அண்டர்வயர்ல வச்சிருக்கேன். என்ன அண்டர்வயர்? ஆமா அவருக்கு என்ன 5 அண்டர்வயர் இருக்கு. அவருக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு. அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க. அதுக்கு தேவையே இல்ல. அப்ப அப்படியே வாங்க. அலிங்கடா. அண்டர்வயர் விடுடா. ஐயோ அண்டர்வயர் விட்டுட்டு அப்புறம் செத்த கிளிக்கு கூண்டு அதுக்கு திரும்புங்க. நைனா ஐயோ கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுத லெட்டர் நஞ்சு போச்சே. பிஞ்சு போகலையே. இவர் அப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஊற போடுங்க. ஊற போடுவானே. இவர் கால்ல கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். பாவிகளா நீங்க எல்லாம் பிள்ளைங்களா? ஐயோ சார் இந்த ஐயோ டீ கடை என்ன சார் பயந்து போய்? எந்த விஷயம்? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? விலாசமோ எல்லாம் அறியும். தெரியுமா? அப்ப சொல்லுங்க. அட்ரஸில் இந்த அட்ரஸ் தான். யார நோக்கணும்? ஆணோ பெண்ணோ? அச்சே நீ ஆரம்பிச்ச. அச்சனோ மகளோ? யாரா இருந்தா உனக்கு என்ன அட்ரஸ் என்னன்னு சொல்லு. ஈரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன். மறுபடியும் ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் பண்ற? இல்ல சாரே ஈரோடு போய் இந்த ரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். திரும்பி வரணுமா? ஐயோ ஐயோ சரி யார் இல்ல இல்ல தேங்க தண்ணால ஊத்தியா திருண்டியா? ஐயோ நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? ஐயோ ஐயோ அவங்க போறீங்க. எனக்கு கூச்சம் வாங்கியா விட்டியா குளிரையா பஸ் தனியா நான் சுத்தியா? ஐயோ ஐயோ அட பாருங்க ஜில்லுங்க. ஐயோ ஐயோ എടാ നിർത്താ. മൊട്ടയടിക്കുന്നത് നമ്മുടെ കുടുംബ വഴക്കമല്ല അറിയോ? മൊട്ട ഇല്ലയാ? തല തപ്പിച്ചതിയപ്പാ. പക്ഷേ കാത് കുത്തും. என் பேர் சின்ன பாண்டிங்க. ஊரு தமிழ்நாடு. பொழப்புக்காக இங்க வந்தேன். கையில சட்டியை கொடுத்தானுங்க. കുറച്ച് பேசாது வாடா. எப்படி பேசாம வர்றது? போயா வயிற்று கேளுங்க. எங்க ஊர்ல நான் எத்தனையோ பேர் காதைய பூசிச்சிருக்கேன். இவனுக்கு என்னன்னா என் காதைய குத்தி எனக்கே வளையிட்ட மாட்டானுங்க. நீங்க எல்லாம் மலையாளம் பேசுறீங்க, நான் தமிழ் பேசுறேன். நான் எப்படிங்க இந்த ஆளுக்கு புள்ளியா முடியும்? എനിക്കറിയാം இந்த தமிழனானு. இதுதான் நம்ம ஆளுங்க கிட்ட எங்க போனாலும் கொடி நாட்டுவாங்க.
நிறுத்தா மறிச்சு போது எந்த ஆச்சு? இத முதல்ல சொல்லிடக்கூடாது. சட்டியை நான் கையில பிடிச்சுக்கிறேன். இந்த அப்படி நான் கர்மாதிக்கு வரேன். ஐயோ ரொம்ப விடாது. ஐயோ பாப்பா ஏன் ஆச்சரியப்படுற? நானும் தமிழன் தான், உழைப்புக்காக மலையாளம் பேசுறேன். இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஓ இதுவா, வரவழையில ஒருத்த மாட்டி விட்டான். சாமிநாதன் இங்க தானே இருக்கான், அவனை கூப்பிடுங்க. இங்கதான் தங்கி இருந்தாரு, வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு. வர 1 மாசம் ஆகுமே. ஐயோ இல்லையா, அவனை நம்பி கேரளாக்கு வந்தேன். இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி பொண்ணு தான். சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க, ஊருக்கு புதுசு வேற. அவன் வர்ற வரைக்கும் அவன் ரூம்லயே தங்கிங்களேன். அவன் வந்து அனுப்பிச்சிருவீங்களா? அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். இந்த மாங்காய் எல்லாம் எண்ணி வச்சிருக்கீங்களா? இடிஞ்சா அதான வேற. 1 2 ஐயோ ஐயோ துண்ட காணுமே. இப்படியா வெளியே வந்து ஐயோ எந்த சாரு நீங்களே விடு. இன்னெல்லாம் எல்லாருக்கும் துண்டு கொடுத்துல இன்னும் எனக்கு தரும். அந்த ஏமா கேக்குற, இருந்த ஒரு துண்டியை தாராவத்து உட்காந்துருக்கேன். அந்த லுங்கி கொஞ்சம் எடுத்து போட, உனக்கு புண்ணியமா போயிடும். ஓ லுங்கியோ? அதே வள்ளிய லுங்கியா? நான் ஐயோ என் மாதிரி அது புது லுங்கி, யாரும் இல்லாத தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன். அதையும் எடுத்துன்னு போயிட்டியா? மான சுத்தம். என்ன உனக்கு துண்டு வேணுமா? எல்லாம் தீர்ந்து போச்சு போ. ஏய் இப்படி வரும். வர முடியாதுமா, வர முடியாத போய்ச்சில இருக்கேன். எந்த இது இப்படி இருப்ப? என்ன கஷ்டப்பட்டு விழிக்கல நீ வராதுது? நீ இல்ல ஒரு மனுஷனா? ஆதி மனிதன். ஒண்ணும் போடலாமா, சுத்தமா இருக்கிறேன். ஐயோ பரவாயில்ல, இப்படி வரு. பரவாயில்ல வருவான். மோசமான பொண்ணா இருக்க நீ. பாஷை புரிஞ்சுதான் பேசியா இல்ல புரியாம பேசியா? என் துண்டு தண்ணியில போயிருச்சு, தாவணியை போட்டு கட்டிக்கிட்டு வரேன். ஐயோ கடவுளே 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 கடவுளே. அதே அதே அட கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறது. இந்தா திரும்பிக்குமா? வண்டி மாட்டிச்சா? அதான் தாராள மனசு. அடிக்கிற கொடு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா? உன் கை என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். பவளா குடு. ஆனி என்னடா சுபத்துல கொடையற? இல்ல ஆணி இருக்கு, யாரும் இல்லன்னு சொல்லி கூப்பிட்டுச்சாதான். இல்ல பவளா ஆணி எப்படி கொடு. மூஞ்சியும் மோகர கட்டையும் பாரு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அந்த சின்ன பையல ஏன் கூப்பிடுற? அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது. அவன் எப்படி ஆணி அடிப்பான்? நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு. இது யார் போட்டோ? ஓ காந்தி தாத்தாவா? ஐயோ என்ன நெத்தியில இப்படி குப்புனு வேர்த்து இருக்கு? இந்த பாருமா, இனிமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ராத்திரியோ பகலோ கூச்சப்படாம என்ன கூப்பிடு. இந்த அப்படி வந்திருக்கிறது யாரு? யாரு பாரு. யோ என்ன வேலை இது? போய் அவள. ஏமா இந்த பொண்ணு கேரளா பொண்ணு, பாஷை வேற புரியாது. இப்படி பின்காட்டுல படுக்க வச்சு யாராவது சிலிமிஷம் பண்ணான்னு வச்சுக்க. இந்த பொண்ணு சத்தம் போட்டாலே நம்ம கேட்காதே. அதனால நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ள படுக்க வச்சுக்கோ. அதுவும் சரிதா, நீ போ. மலையாளமோ தெலுங்கோ விஷயம் ஒண்ணுதான், அதுக்கு பாஷை தேவையில்ல. இது 4 ஆம்பளைங்க இருக்கிற இடம். பார்த்து நடத்துக்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உள்ள ஸ்டோர் ரூம் பக்கத்துல ரூம் இருக்கு, அங்க தங்கிக்க.
எவன்டாது ஏன் பாட்டை நிறுத்திட்ட? பாடு, அப்பதான் பாடி கலப்பு தெரியாது. பாவம், நீ என்ன மாங்கு மாங்குன்னு ஓயாம வேலை செய்யற. உன் உடம்பு என்னத்துக்கு ஆடுது? இந்த பாரு, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் கஷ்டப்படும் போது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஐயோ, நீங்கள் எந்த പറയുന്നേ? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி ஒரு புன்னகையை காட்டிட்டு ஆம்பளைங்களை புலம்ப விடுவீங்களே, கள்ளி. ஆமா, என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? നിങ്ങളുടെ സംസാരവും എനിക്ക് വളരെ ഇഷ്ടമായി. சம்சாரமா? அவளையே இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துற மூதேவி. அவளுக்கு வாழ்க்கை பத்தி என்ன சுகத்தை நான் கண்டேன். இத்தனை வருஷத்துல அன்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா, இல்ல பாசத்தோட ஒட்டி பழகி இருப்பாளா? எத்தனையோ பேர் என்ன வீட்டு மாப்பிள்ளையா கேட்டாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் நல்ல கட்டையா இருக்கிறாளேன்னு எங்க அம்மா இவளை கட்டி வச்சாங்க. ஒன்னையே எடுத்துக்க, என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா பழகுற. இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகி இருப்பாளா? ராட்சசி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? 3 வேளை கொட்டிக்கல, ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன? அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை டர்ரு கிழிச்சிடுவாங்க. நினைக்கிறாங்க. போங்க போங்க. எங்கடா போற? பவளத்தை பார்க்க போறேன். பார்க்க கூடாது. பாப்பேன். பேச கூடாது. பேசுவேன். பேசு. ஆனா ஏதோ கொஞ்சம் பேச விடுறா. இல்லை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். நான் மூத்த பிள்ளை, பவளம் எனக்கு தான் சொந்தம். இளையவன் நான் செல்ல பிள்ளை, ஆகவே பவளம் எனக்குத்தான் சொந்தம். திருவிளையாடல் டைலாக்க தப்பா வேற பேசுறியா? அவையார் விட்டு அடிப்பா. എന്താണ് ശബ്ദം? എന്തിനാ അടിച്ചത്? எந்திரா. എന്താ നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ ദുഷിച്ചു. ഞാൻ എന്ത് ചെയ്യും? കോലയിട്ടാൽ എന്റെ വീട്ടിൽ ലക്ഷ്മി വരും. நீ இடியாப்பாவில கோலம் போட்டா உன்னை இடிக்காம இருப்பாங்களா? இனிமே எதை செஞ்சாலும் என்ன கேட்டு. നിങ്ങളുടെ அம்மா എന്നെ അടിക്കുവോ? எங்க அப்பா அடி வாங்குறதா நீ பார்த்தே இல்லையா? எங்க அப்பாவே அடிக்கிறாங்கன்னா உன்னை அடிக்காம இருப்பாங்களா? இனிமே அவங்க அடிக்க வந்தா உனக்கு மயக்கம் வந்த மாதிரி நீ நடிக்கணும். மத்ததெல்லாம் நான் பாத்துறேன். இப்போ இவளால காலையில இடியாப்பம் கட்டாயி போச்சு. பாண்டி, என்ன அழுதுகிட்டே போகுது? என்ன விஷயம்? அது ஏதோ சின்ன பிரச்சனையா சொல்லிட்டு போகுது. நீ ஏதாவது சொன்னியா? நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா அவ அழுகிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்படியே மறைக்காம சொல்லு. சொல்லட்டுமா? நீ ஏதோ அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுனியா? அது யதார்த்தமா போய் அம்மாட்ட சொல்லிருச்சு. அம்மா வேற கோவமா இருக்காங்க, உன்னை வேற கூப்பிட்டாங்க.
என்கிட்ட ஒரு தொடப்பம் கேட்டாங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு நியாயம் இல்லையே. அப்பா கிட்ட தான் தொடப்பம் இருக்கும், அவர் தான் மாமூலா பெருக்கிறவரு. நான் அந்த பொண்ணுகிட்ட கனவுல தான் பேசின மாதிரி. அம்மா அம்மா என்னோட க்ஷமிக்கணும். இது போல தப்பு இனி நான் செய்யல. நீ தப்பு பண்ண நான் திட்டினேன், அவ்வளவுதான். எழுந்துரு. அம்மா அம்மா, தப்பு என் மேலதாம்மா, அவ மேல இல்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன். வயசு கோளாறு. சின்ன தப்ப நீ பெருசுபடுத்தாம நீதாம்மா மன்னிக்கணும். டேய், இடியாப்ப மாவு எடுத்து கோலம் போட அவகிட்ட நீ தானே கொடுத்த. கனவு நனவு இடியாப்பம் ஊத்தப்பம் ஒண்ணுமே புரியலையே. சின்ன பாண்டி, ஐயோ ஏன் வந்தது வாண்டி எடுக்கல? இப்பதான் 300 ரூபாய் எழுதேன். பத்தலையா உனக்கு? தம்பி, விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்னையா புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்த லெட்டர் இப்படி திருத்தனமா படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கியே, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியிருக்கு. இந்தா 300 ரூபாய் கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நான்தாயா. பிரிச்சு அழகா எச்சப்பட்டு ஒட்டியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன்முட்டையிடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒண்ணு சொல்லுவா. கழுத்து இருக்காத போயா. இப்பெல்லாம் உங்களை பார்க்க முடியறதில்ல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்ததுல இருந்து நீங்க ஆளே மாறிட்டீங்க. வேலைக்காரியா அவ? தேவதை, சமையல் கட்டு தேவதை. அவ நான் எனக்கு எவ்வளவு உயிர் தெரியுமா? உண்மையை சொல்லு யசோதா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? யசோதா, நான் சொன்னா நீ எதையும் செய்வியா? இந்த தண்ணியில குதி. குதிக்கவா? குதி. இங்க யாராவது வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க, குதி. யோ, என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டா இந்த படித்தார் எனக்கு எழுதி தரியா? கண்டிப்பா எழுதி தர யசோதா. ஆனா எங்களுக்கெல்லாம் காலையில ஒரு 4-5 சொம்பு தண்ணி அனுப்பிச்சிரு. நீங்களும் வாங்க, குளிங்க, வாங்க, குதிங்க. யசோதை, 44, 45, 46, 47, 47, 48 எந்திரிச்சிட்டீங்களே. உங்களை விட நான் அதிக நேரம் மூழ்கி இருப்பேன். அப்படி நீ தண்ணியில என்ன விட அதிக நேரம் மூழ்கிண்டா உன்னைய நான் கட்டிக்கிறேன். பொய்யில்லையே. தண்ணி சாச்சியா தண்ணியில வச்சா கட்டிக்கிறேன். அப்ப ரெடியா? 1 2 நம்ம படித்துறையில கண்ட பொம்பளைங்க குளிக்கிறது, அத நீங்க வேடிக்கை பாக்குறது என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டேன். அண்ணனுக்கு 2 வயசாச்சு. பேசாம இந்த யசோதா கழுதை கட்டி வச்சானே. கரெக்ட். கழுதைக்கு கழுதை ஒத்து போயிடும். நீங்க வாய மூடுங்க. அப்போ இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஐயோ,